ஹalleluya ராஜாப்பா ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனேப்பா நல்லவரே வல்லவரே அப்பா நாங்கள் மை துதிக்கிறோம் தகப்பனே நேற்றும் என்றும் என்றும் மாறாது தேவமே அப்பா நமக்கு கோடான கோடி சோஸ்திரம் என்று சொல்லுகிறோம் தகப்பனேப்பா எசப்பா ஒரு சிறிய குடும்பமாக ராஜாப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் அமர்ந்திருக்கோம் தகப்பனேப்பா ஏசப்பா நீங்க தாமே எங்க கூட பேசி எல்லும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனேப்பா ஏசப்பா வேதத்துறையில ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தகப்பனேப்பா அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபையை தந்தேன்னு தேவாவியான தாம் எங்களுக்கு அந்த நல்ல ஞானத்தை கொடுத்தல்லும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே ஐயா பாஸ்ட கொண்டாடுற வசனங்களை தகப்பனே தேசப்பா நீங்க பேசி அல்லும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா அந்த வசனங்களுக்கு நாங்க செவி கொடுத்து தகப்பனே அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான அந்த கிருபை அந்த பலத்தை அந்த தைரியத்தை அந்த ஞானத்தை நீங்க தாமே கொடுத்தல்லும்படியா கெஞ்சி ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமென். இன்னைக்கு நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களையும் பார்ப்போம். 27 வசனங்கள் உண்டு. அதில் 2 பாட்டாக முதல் 13 வசனங்களை இன்றைக்கு கவனித்து பார்ப்போம். அதை ரீட் பண்ணுறீங்களா? 13 வசனம் மட்டும் யார் இல்லை ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிற தெரியுதோ? அன்மியூட் பண்ணி தான் ரீட் பண்ணணும். பிள்ளைகளே, நீங்கள் தாப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தாப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன் மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். செவ்வியான பாதையிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்பொழுது பாப்போம் என்ன விதமாக ஒவ்வொன்றாக இதனுடைய அர்த்தங்கள் என்ன, ஆழமான அர்த்தங்கள் என்ன என்பதையும், அது மாத்திரமல்ல இது நாளாந்தம் எங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய உண்டு. இல்லாவிட்டால் ஞானம் இல்லாவிட்டால் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மாத்திரமல்ல அழிவு பாதையில் ஒன்றே விட்டுரும் இல்லையா? ஆனால் இதில் நாங்கள் 4 பகுதியாக பிரிக்கலாம். உண்மையாக முதலாவது 9 வசனங்களும் செயின் ஆஃப் விஸ்டம் மாதிரி, அதாவது மேலே சந்ததியாக ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வாங்கியா இருக்கிறோண்டு. அதே நேரத்தில் சந்ததி ஆட்சி ஜாயின் பண்ணுறது போகிறது இல்லைன்னு சொன்னால் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகிறபடியால். ஆனால் விசுவாசத்தை காத்து கொண்டால் அது சந்ததியாக ஒவ்வொரு சந்ததிக்கும் போய் சேரும். அந்த அது மேலே தேவ ஞானம் தேவனிடமிருந்து வர்றோண்டு. எங்களுடைய மனித ஞானம் அல்ல. மனித ஞானம் உண்மையிலேயே அந்த விதமான நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. அடுத்ததாக அந்த என்ன விதமாக எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, சும்மா பாதுகாப்பை ஏற்படுத்துறதல்ல, நாள் பெரியந்தம் எங்களோட வாழ்க்கையிலே நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு செக்யூர் ஒரு லைஃப் நல்ல செக்யூராக ஃபீல் பண்ணால் எங்களுக்கு ஒரு நாளுமே இந்த கவலைகளையோ இல்லை உலக கவலைகளையோ அல்லது பயங்களோ அதுகள் ஒன்றும் இருக்காது இல்லையா? அந்த விதமாக அவைகளெல்லாம் அழிக்கவல்ல உண்டு. மற்றதுன்னு சொன்னால் 2 பாதையில் உண்மையிலே 2 பாதைங்களுக்கு முன்னால் எல்லாமே ஆண்டவர் ஆரம்பிக்கிற போது உனக்கு முன்னால் ஜீவனையும் மரணத்தையும், அதே விதமாக ஆசீர்வாதத்தையும் சாவத்தையும் நீ தெரிந்து கொள்ளன்னு சொல்லி
உண்மையிலே இந்த ஞானம் இல்லாவிட்டால் இப்போ என்னத்தை தெரிகிறதுக்கு தெரிஞ்சு கொள்றது அது கூட தெரியாது. உண்மையில் அந்த விதமாக ஆனபடியால் தான் இதை நல்லா சம்பாதிச்சு கொள்ளணும். அந்த விதமாக இருந்தால் தான் உண்மை சரியாக அந்த ஒளியின் பாதையில் இப்போ இயேசு தானே அந்த ஞானமாக எங்களுக்கெல்லாம் ஞானமாக இருக்கிறான்னு கூட ஒரு வசனம் இருக்குது. அந்த விதமாக ஆனபடிதான் என்ன பின்பற்றினால் நீங்கள் ஒளியில் நீ உங்களுக்கு உண்டாகிருக்கும் என்று சொல்லி அப்போ அவரை பின்பற்றாத நேரங்களில் தான் மேலே அந்த இருள் எங்களுக்கு மேலே வாரது இல்லையா? அந்த விதமாக அந்த இருள் அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கத்தை பற்றி கொள்வது இல்லைன்னு சொல்லி அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொன்னால் அது ஞானத்தில் நாங்கள் எடுக்கிற சாய்ஸஸ் அதுதான் டிசைட் பண்ண போது எந்த பாதையில் போகிறோம்னு சொல்லி. அடுத்ததாக இந்த தனிய ஒரு என்னென்னு சொல்கிறது இது ஒரு உண்மையிலேயே ஒரு எசென்ஷியலாக உண்டான தான் அந்த பிரின்சிபல் திங் முக்கியமானது போடப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னாங்க நம்ம முழு ஆத்மீக ஆத்மா சரீரம் எங்கள் வாழ்க்கை எல்லா குடும்பங்கள் எல்லாத்தையுமே காத்துக்கொள்றதுக்கு உதவுறோம் உண்டு. இன்றைக்கி நாங்கள் முதல் 2 இதுகளையும் தான் பார்க்க போகிறோம். இந்த மாரி சந்ததியாக ஆண்டவர் அதை எங்களுக்கு மேலே வரணும் என்று எதிர்பார்க்கிறார், அதை கொடுக்குறார் உண்மையில். ஆனபடியால் தான் மேலே எங்களிடம் வந்து சேர்றது அவருடைய மகன் தேவகுமாரனு கூடாகவும் ஆவி கூடாகவும். இப்போ தேவகுமாரன் என்று சொல்கிறப்போ அவர் வார்த்தை தான் மாமிசமானதை வைத்தான் நாங்கள் இயேசுன்னு சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தையின் வடிவமாக இருக்கிற ஒருத்தர் அந்த விதமாக ஆனபடி தான் வேர்ட் ஆஃப் விஸ்டம் அண்டு ஆனபடி தான் அவர் எங்களுக்கு ஞானமானன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து சேர்றது ஆவி கூடாக அப்படிதான் ஞானத்தையும் நிறையும் அருளும் ஆவியும். அப்போ இந்த பரலோகத்தில் இருக்கிற விஷயங்களை எங்களுக்கு எடுத்து அருளுற ஆவியானவர் வந்து எங்களுக்கு அவர் தான் இணைப்பு இடப்படுகிற தேவன். அந்த விதமாக அந்த ரெண்டுமே எங்களுக்கு சோர்ஸாக இருக்கணும். அவர் சத்தியத்துக்கு வழிநடத்தப்பட மட்டும் அந்த ஞானம் எங்களுக்கு வந்து சேர்றதில்லை. ஆனபடி தான் இயேசுவில் நிலைத்திருந்து ஆவைக்கு ஏற்றபடி நடக்கிற போது தான் இது வந்து சேர்றோண்டு. அந்த இது ஏசியா 59:21 இன்னுமே சந்தையாக ஆண்டவர் கொடுக்க வாங்கியா இருக்கிறேன்னு பாருங்க. உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நானும் உன் வாயில் ஒழிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை. நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை உண்மையில் பெற்றாருக்கு தான் கொடுக்குற அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆனபடியே தான் பெற்றாரை கனம் பண்ணுங்கண்டு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த விதமாக பெற்றார் அந்த கனம் பண்ணுறது இல்லாவிட்டால் யோசிச்சு பாருங்க அந்த இது வந்து போய் சேராது. ஆனபடி தான் அந்த ரெபிலியஸ் சில்ட்ரனை ஆண்டவனை கல்லால் அடித்து கொலை பண்ணு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா பழைய ஏற்பாடில். அப்படி என்ன அர்த்தம்னு சொன்னால் உண்மையில் அவர் ஒரு பிறகு அதை எப்படியோ அழிய போகிறப்பில்லை என்றதான் அதனுடைய அர்த்தம். அப்போ அந்த விதமாக ஆண்டவர் அந்த தொடர்ந்து போகிறத அப்படி தொடர்ந்து போனால் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இயேசுக்கு மேலே. அப்போ எங்கள் இயேசு சொல்ல இல்லையா இது இப்போ மத்திய 13:11 எப்போ பார்த்தாலும் உண்மையில் பேசுகிறீங்க என்று அவர் கேட்ட போது அவர் என்ன பிரயுத்தரமாக அவர் சொன்னது வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவளுக்கு ஆளப்படவில்லை. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியே தான் நாங்கள் இது வந்து உள்ளவனுக்கு தான் நான் இன்னும் பெருக்கி கொடுக்குறேன்னா அவனை தேடி கண்டடைகிறபடியால். அப்போ அவனுக்கு வந்து எப்பொழுதுமே அது பெருகி கொண்டிருக்கும். அதுக்கு அளவே இல்லை. இப்போ தேவனுக்கு அளவு கிடையாது. அப்போ அந்த விதமாக அது எவ்வளவும் அது மாத்திரமல்ல அந்த பர்சூட்டில் தொடர்ந்து இருக்கணும். அல்லது வந்து எல்லாத்தையும் இழந்துடுவோம். இதே வார்த்தையே அந்த தாளந்து உவமையில கூட திருப்பி அதே இதை தான் கொடுக்குறாரு. அந்த ஒருத்தன் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலை. அப்போ அவனிடத்துல இருந்து தாளந்து எடுத்து இது மற்ற 25, 28 10 தாளந்து உள்ளவனும் கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாவிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன். இப்போ என்ன விதமாக இந்த அதாவது இந்த கொடுக்கறது இல்லாத போகிறது எல்லாமே திரும்பவும் யார் அதை காத்துக்கொள்கிறானோ யார் அதை இன்வெஸ்ட் பண்ணுறானோ வாழ்க்கையில் என்ன சொன்னால் தனியாக ப்ரொசஸ் பண்ணுற காணாது. நாங்கள் பிறகு பார்ப்போம் என்னமே சாலமோனு கூட அந்த அதை வந்து அமுல்படுத்தாவிட்டால் நாள் பெரிய என்ன மாதிரி அதில் நடக்காவிட்டால் அதனால் வேற பிரயோசனம் ஒன்றும் இல்லை. சரியா இந்த வார்த்தைகளும் அப்படித்தான். இவ்வளோ வார்த்தை தெரிஞ்சிருக்கின்றதில் விஷயம் இல்லை, எவ்வளோ வார்த்தை கை கொள்கிறோம்ன்றதில் தான் ஆசீர்வாதங்களை பெற்றி கொள்கிறோம். அதேமாதிரி தான் இந்த விஷயங்களும் ஞானம் உள்ள இருந்து பிரயோசனம் இல்லை, அந்த ஞானத்தில் நடக்கணும்.
நடந்தால்தான் அதுக்குரிய பலன்களை காண முடியும். அதுதான் இப்போ அந்த தாளந்தண்டு போடப்பட்டிருக்கு. ஞானம் இருந்தால் கையில் எல்லாமே இருக்கும். நீடிய வாழ்க்கை இட்டர்னல் லைஃப், இந்த பரலோகத்து பொக்கிஷங்கள், பூலோகத்து பொக்கிஷங்கள் எல்லாமே அந்த கையில் இருக்கிறத காணலாம். அடுத்ததாக முதல் 2 வசனங்களையும் பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். இந்த இதில் அந்த என்ன திருப்பவும் தகப்பன போயிடுறது அந்த ஜெனரேஷனல் என்று சொல்கிறது. அந்த உண்மையிலேயே சந்ததியாகத்தான் கொடுக்குறேன்னு சொன்னால் அதை கேட்டு கவனிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அது போய் சேரும், அல்லது சேர போகிறதில்லை. ஆனபடிகள் தான் அட்டென்ஷன். நான் பெற்றார் சொல்கிறதுக்கு அட்டென்ஷன். இப்போ சில பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து இந்த கதால் வாங்க அந்த கதால் போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு அது போய் சேர போகிறதில்லை. ஆனபடியால் தான் இவன் இந்த உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவர் மோசே கூட கொடுக்கப்பட்டது. இன்று நான் உனக்கு கட்டளுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுள். முதல்கண்ட இதயத்தில் போய் பதியணும், விசுவாசிக்கணும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், உழைஞ்சிருக்கிற போதும் அவளை குறித்து பேசி சொன்ன ஓன் கோயிங் திங். எல்லா நேரத்திலுமே பிள்ளைகளோட அதை எங்கேஜாக சொல்லி அது அவங்க மாறுறதுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணி விடுவோம். அதன்படிக்கு அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயண்டா. உண்மையிலேயே இப்படி கையில் இல்லாமல் அந்த பைபிள் வசை கட்டிக்கொண்டு செய்யுமா போல அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்கூடிய இருக்க கடவுது. ஆனால் எப்பொழுதுமே ரீட் பண்ணுற அப்போ தான் கண்களுக்கு முன்னால் இருக்குது. அவைகளை உன் வீட்டு நிலைகளும் உன் வாசல்களும் எழுதுவாயான்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே என்ன எழுதுன்னு சொன்னால் அது எங்கள் உண்மையில மறந்து போகக்கூடாது. அது எங்களுக்கு முன்னால் எப்பவும் இருக்கணும். இருந்தால் தான் அந்த உண்மையிலேயே அதில் நடக்கிறதுக்குரிய அந்த நிலைக்கு அது கொண்டு போய் சேரும். அல்லது அந்த யாக்கோபு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு தீர்வசனத்தை கேட்கிறவளை மாத்திரமே அதன்படி செய்கிறவளா இருங்கள்னு சொல்லி முகத்தில் கண்ணாடியில் நம்ம பார்த்த கண்ணாடி அதில் பார்த்துட்டு அங்கே வெளியாண்டு போய்க்கலாம் மறந்து போகிறேன்னு சொல்லி யாக்கோபு 1:22 அந்த விதமாக அந்த இதைத்தான் இயேசு இப்படி சொல்கிறார். இது அந்த உண்மை ஒன்று இருக்குல்ல, மற்ற 7 என்ன மாரி நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவன் பெருமளை காற்றடிச்சு அதுக்கு மேலாம் மோதி என்றைக்குள்ள அது விழாது. ஆனால் அஸ்திவாரம் அது அப்படி இருக்கிறபடியால் கண்மலையின் மேலே. ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டேன்னா வார்த்தைகள் தெரியுது, கேட்குது, அதுக்குரிய அறிவு இருக்கு. ஆனால் இவன்படி செய்யாதவனவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷன் கூப்பிடுவான். பெருமளை காற்றடிச்சு வீட்டை மூலமாக அது விழுந்தது மாத்திரமே உங்களுக்கு களைஞ்சி போச்சு. சரி, அப்படித்தானே அந்த வாழ்க்கையும் இருக்கும். உண்மையிலேயே இதை பெற்றுக்கொள்றதில்ல, அதை கை கொள்றதுக்கும் தெரியணும். 3வது வசனம் 3-4 நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, உன் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். இப்போ இது என்ன மாரி இந்த டேவிடுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தது. அப்படி இருந்துமே சாலமோன் சரியான சின்ன பிள்ளை, மெச்சிவாக பிறந்தவன். அப்போ அந்த விதமாக என்னென்னு சொல்கிறது, அந்த இது மேலே சாலமோன் தான் இதை எழுதினது. அது ஆரம்பத்தில் தாய் கொடுக்குற புத்தியமதையும் சொல்கிறான், தகப்பன் கொடுக்குற சொல்கிறத சொல்கிறான். அவங்க என்ன மாரி தகப்பனதை அதை கவனம் எடுத்து வரேன்னு பாருங்க. ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த இப்போ அவன் தேவன் இதயத்தில் தேவனுக்கு உண்மையாக இருந்தவன் என்ற அந்த சாட்சியை பெற்ற மனிதன். அவன் நின்றால் அவன் தாவிதே இந்த டெம்பிளை கட்ட விடலை. ஏன்னு சொன்னால் அவனுடைய கையில் நிறைய ரத்தம் இருக்குன்னு சொல்லி அவன் போராடினவன் என்றபடியால் அவன் உன்னுடைய மகன் அதை கட்டுவான். ஆனால் தாவீது என்ன செய்கிறான், இது ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் 22:5 என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான். அவன் சரியான சின்ன பிள்ளை விட போயிருக்கல, என்ன சரியா லேட்டாக பிறந்தபடியால் கர்த்தருக்கு என்ன இவன் 70 இயர்ஸ்லேயே செத்து போயிட்டான். யார் தாவீது இல்லையா? கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகாபிரிதாக இருக்க வேண்டும் என்றபடியால் அதற்காக வேண்டி எல்லாவற்றையும் பண்ணணும்னு சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சௌதரித்து வைத்தாண்டு. அந்த டெம்பிள் கட்டுறதுக்குரிய எல்லாத்தையும் அவன் தான் சேர்த்து வைத்தது. இவன் அதை எடுத்து மேனேஜ் பண்ணி தவிர
அப்போ அந்த விதமாக என்ன சொன்னால் சின்னவனாக இருந்தபடியா அப்படி அப்போ ஆனால் அவன் அந்த பெற்றார்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தால் தேவன் வந்து கேட்டபோது என்ன உடம்பை அவன் அவன் சரியானதை தான் கேட்குறான் இல்லையா, சரியான சின்ன பிள்ளையா இருந்துமே அவன் ஞானத்தை திறவணும்னு தான் கேட்குறான். நீடிய வாழ்க்கையோ பொண்ணோ வெள்ளியோ அதில் ஒன்றுமே கேட்கல. அதைத்தான் தேவனே சொல்கிறார், நீ எல்லாம் அதில் கேளாமல் இதை கேட்டபடியால் இதோட அது எல்லாம் வந்து உனக்கு வந்து செய்கிறோம்னு சொல்லி. உண்மையிலே ஞானம் இருந்தால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்கிற விஷயங்கள். ஆனபடியாலே அதுதான் இந்த பிரின்சிபல் திங்னு போட்டிருக்கு, முக்கியமான ஒன்றுபடியாக அதை தேடுங்கள்னு சொல்லி. அதை தேடினா மிச்சம் எல்லாமே லைன் அப் பண்ணும் எங்களோட வாழ்க்கையில். அப்போ அந்த விதமாக அந்த கதை இப்போ தேவன் கூட சொல்லிருக்க, நீங்கள் பிழைத்திருக்கும் படிக்கும் சொன்னால் உண்மையிலேயே நித்திய ஜீவன்களும் பிரவேசிக்கும் படிக்கும். உங்கள் பிதாக்களின் தேவனையாகத்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் பிரவேசத்தை சுதந்திர தேவன் கையில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறதையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது ஞானம் இல்லாவிட்டால். அந்த இந்த உலக ரீதியாக சொல்லுவாங்க, உண்மையிலேயே ஒரு நிறைய அதைத்தான் இந்த தாளந்து ஸ்டோரியும் ஒரு உண்மையை இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கையில் கொடுத்தா தான் அது பலனாக இருக்கும். அல்லது வந்து குரங்கங்கையில் பூ மாலை மாதிரி தானே இல்லையா. அப்போ அந்த விதமாக அவன் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களையே மேனேஜ் பண்ண முடியாது அந்த நல்ல ஞானம் இல்லாவிட்டால். அப்போ அந்த விதமாக ஆனபடியைத்தான் அந்த போதிக்கிறதை கற்றுக்கொள்ளுங்கள் உண்டு. அப்போ நீங்கள் இந்த திருப்பி டியூட்ரானமி 8:1 நீங்கள் பிழைத்து பெருகி கற்று உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுப்பேன் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கு இந்த கட்டளைகளை வந்து கவனிக்கிறதுக்கு கவனமாக இருங்களாண்டு. ஏன்னு சொன்னால் அந்த சுதந்திரத்தை இழந்துடுவோம் உண்மையிலேயே இந்த விசுவாசம் இல்லாவிட்டால். அடுத்த பாபம் என்ன விதமாக 5வது வசனத்திலேருந்து 9வது வசனம் மட்டும். ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், அதுதான் பிரின்சிபல் திங். ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு எங்களுக்கும் அது ஒரு தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு எஃபர்ட் இருக்கு. தேவன் அதை ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன், இட்ஸ் அ கிஃப்டாக கொடுத்தாலும் அதை சேர்த்து கொள்றதுக்கும் என்ன சொல்கிற பேங்க அந்த நல்ல உதாரணம் வந்து மோசனின காலங்களில் தேவன் தான் சாப்பாடு கொடுத்தவங்க என்னென்னு சொல்கிறது விதைக்கவும் இல்லை அறுவடை செய்யவும் இல்லை. ஆனால் போய் சேகரிக்கிறதுக்கு அதில் ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா, வழியாக தான் விழுந்தது வந்து வாய்க்க விழ இல்லை. அப்போ அந்த விதமாக எங்களுக்கும் ஒரு பகுதி இருக்குது அதில். போய் அதை சேர்க்காவிட்டாலும் சாப்பாடு இல்லை. அப்போ என்னது சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோள். நீ அதை மேன்மைப்படுத்த, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எங்கள் திருப்பம் என்றால் சரியாக இந்த ப்ரொவர்ப்ஸில் ஞானத்தை ஒரு பெண்ணாகத்தான் போர்ட்ரே பண்ணியிருக்கேன்னு சொன்னால் ஃபெமினின் சைட் ஆஃப் காட். அது மாத்திரமில்லை, தழுவி கொண்டு அதை அலங்காரம் முடிய கொடுக்குமெல்லாம் சொல்லப்பட்டு தழுவுறது. மேலே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாரி லவ்வும் எம்ப்ரேஸும் இருக்கோ அதே விதமாக தான் விஷயத்துக்கு செய்ய சொல்லி போட்டிருக்கு. என்ன அதுக்கு மேலே யூ ஹேவ் டு லவ் தட் அண்ட் யூ ஹேவ் டு அதை தழுவி கொள்ளணும். அந்த விதமாக இருக்கிற போது தான் அது எங்களுக்கு பலன் கொடுக்குறோண்டாக மாறும். அது மாத்திரமல்ல, அந்த ரிவோர்ட்ஸும் எல்லா ரிவோர்ட்ஸும் ஈவன் நித்திய ஜீவன் முதல் கொண்டு முதலாவது தேவராஜ்யத்தை தேடுறது ஞானம். அப்படி தேடுறப்போ இந்த உலகத்து விஷயங்களை இழந்து தேடுற போது, பலி கொடுத்து தேடுற போது, அப்போ அந்த விதமாக தேடுறப்போ அதுவும் ஞானம் உண்மையில். அப்படிதான் பல்லோகத்து பொக்கிஷங்களுக்கு வந்து செய்கிறது, பூலோகத்து பொக்கிஷங்களும் வந்து செய்கிறது. இந்த சாந்தம் உள்ளவர்கள் தான் இந்த பூமியை கூட சுதந்திரித்துக் கொள்வது. அப்போ அந்த விதமாக என்ன பரிசுத்தவாங்க உள்ள ஐஸ்வர்யம்னு சொல்கிறதும் பூமியிலேயும் தான் வரணும். அப்போ அந்த விதமாக அதையும் சுதந்திரித்துக் கொள்றதும் அவங்க தான். அந்த சொலமன், இப்போ சொலமனுடைய இதில் பேருங்க, அவன் வந்து கேட்டுமே நம்ம சொன்ன மாரி, ஆனால் அந்த ரிச் ஆனர் அந்த லாங் லைஃப் எல்லாம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஞானம் கொடுத்த மாரி இல்லையா. அதை அவனும் சொல்கிறான், வலது கையில் இது உண்மை இடது கையில் என்று சொல்லி அந்த விதம் லாஸ்ட்டு டைம் கூட பார்த்தோம். இன்னுமே வலது கை இடக்கை அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்று ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், மெட்டீரியல் பிளெஸிங் அவனுக்கு ரெண்டுமே இருந்தது. ஆனால் அவன் அதை கேட்கல, ஆண்டவர்கிட்ட ஞானத்தை தான் கேட்டது.
இது ஃப்ரூட்டாக எங்கள் வாழ்க்கையில் சேர்றது முதலாவது ராஜ்யத்தை அப்படி தேடுறபடியால். அப்போ ஆனால் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், அவன் இவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டிருந்தும் அதில் கடைசி படியாக தான் நடந்தேன் இல்லை. அதுதான் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போகலாமே ஒரு ஸ்டேஜில். அந்த மாதிரி ஒளிஞ்சு போன நிலையில் அந்த டெம்பிளை கட்டின அவனே அந்த வைஸ்மே இருக்க வேண்டி, புறஜாதி பெண்கள் இருந்த அந்த வைஸ்மே இருக்க வேண்டி எல்லா ஐடல் வர்ஷிப்புக்கும் அந்த ஓல்டர் எல்லாம் அவர்களுக்கு கட்டி கொடுத்து அதுகளை செய்கிறத பார்க்குறோம். கடைசி காலத்தில் ஆண்டவர் ஓன் பண்ணியும் அவன் மனந்திரும்பல. மனந்திரும்பாதபடியால் அந்த எண்ட் இஸ் நாட் தட் கிரேட் ஏன்னோ. அந்த அதில் கருக்க விஷயங்கள் இழந்து போகிறத பார்க்குறோம். அப்படி அந்த விதமாக அந்த அந்த விஸ்டம் அந்த சும்மா சும்மா கேட்டு பெற்றுக்கொள்வது மாத்திரமே இல்லை, அதில் நடக்க தெரியணும். நடந்தால்தான் ஏ சொன்னபடி அந்த வார்த்தையை கேட்டு சும்மா அதை பற்றி அறிவு அல்ல, அதை கை கொள்றவன் தான் மேலே எந்த புயல் வந்தாலுமே அழிஞ்சு போகிறதில்ல. அப்போ அந்த அந்த ரிவோர்ட்ஸ் எல்லாம் பாருங்க என்ன விதமாக எங்களை அதை காத்து கொள்ளுது. இப்போ ஈவன் சங்கீதம் 91:14 கூட தேவனிடம் அன்புக்கு பாத்திரமானபடியால் அவர் எல்லாவற்றிலேருந்தும் எங்களை விடுதலை செய்வார்னு சொல்லி, அது என்ன காரணம்னு சொன்னால் எப்படி அன்புக்கு பாத்திரம் இந்த கிருபாதார விலை கூட வந்தவர்கள் நிலைச்சிருக்கிறபடியால் அதெல்லாம் அன்புண்டாயிருக்கு. தேவன் இயேசுவை கிருபாதார விலையாக கொடுத்ததாலே அதை விசுவாசித்து அதில் அது கூடாக இணைகிறது போது அந்த ரிக்கன்சிலேயும் ஒப்புரவாக்குற ஊழியத்து கூடாக நாங்கள் இணைகிற போது அவர் உண்மையிலேயே அன்பு செலுத்துகிறார். அவர்களுக்கு எல்லா விதமான இடுக்கண்களையும் தேவன் விடுதலை ஆக்குறார். அவர் ரட்சகர் என்று எழுதப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த அவரை உண பண்ணுறவர்களை நான் அவர் எங்களை உணவு பண்ணுவேன் எழுதப்பட்டிருக்கு. யார் என்ன கனம் பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் கனம் பண்ணுவேன். அடுத்ததாக இந்த மாரி அப்படி அவருடைய கைக்குள்ள அடங்குறவங்களுக்கு ஆண்டவர் கிருவியை பிரிக்க கொடுக்குறார். இப்போ அதெல்லாம் அந்த கிருவியை கூட கிருவியன் கிரீடம் அல்லது ஓர்னமெண்ட்ஸாக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. மற்றது ஜீவனுக்கு அது க்ரௌன் ஆஃப் க்ளோரி என்ற ஜீவ கிரீடம் கூட இதில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறோண்டு. அடுத்து அந்த செகண்ட் பார்ட்டை பார்ப்போம். 10-13 மட்டும் அந்த என்ன விதமாக வே ஆஃப் விஸ்டம் என்ன மாரி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃபை கொடுக்குதுன்றதுக்கு அது அந்த 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 செக்யூரிட்டின்றது தான் எங்களுக்கு. அது இல்லாவிட்டால் எங்களுக்குள்ள மனத்தில் சமாதானம் இருக்காது. இப்போ பார்த்தாலுமே பயப்படுற ஒரு அனுபவமாக இருக்குமே இல்லையா. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் தப்புறதுக்கு தான் இந்த வழிகள் எல்லாம். இது 10-12 மட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அதான் அந்த நீங்கள் இந்த ப்ரொவர்ஸில் படித்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த கத்தருக்கு பயப்படுற பயன்தான் ஞானத்தின் ஆரம்பம் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ மற்றது புத்தி அல்லது நாலேஜ் ஆரம்பம் 2 வசனங்கள் இருக்குது. அந்த விதமாக அந்த தொடர்ந்து படிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறவங்க தான் அவங்க தான் மேலே ஆராதனைக்காரர். அந்த தேவனை தொழுது கொள்றதுன்றதே பயத்தோடும் நடக்கத்தோடும் பிரசுத்த அலங்காரத்தோடும் தொழுகிற அனுபவங்கள் அவங்க தான் ரசிக்கப்படுறது. ஆனபடியால் தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றவங்க அந்த ஜனங்கள் தான் மேலே. அதை நீங்கள் ப்ரோவர்ப்ஸ்லே தொடர்ந்து மற்ற ப்ரோவர்ப்ஸில் நாங்கள் போகிறபோது அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு கொள்ளுவீங்க. அவன் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன், அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். அங்கே திருப்பம் இந்த கொலோசியன்ஸ் 2:3 போட்டிருக்கு, இயேசுக்குள்ள தான் இந்த ஞானம் அறிவு என்பதை பொக்கிஷங்களாக அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லி. இப்போ அவனை பெற்றுக்கொண்டே இதெல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த விதமாக இந்த இயேசு தான் இப்போ இந்த இயேசுவை நோக்கி ஒரு ஓட்டம் வந்ததே அதுதான் சொல்கிறேன் இல்லையா. நான் வந்ததே இந்த கள்ளன் வாரது களவெடுக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும், நான் வந்ததே இந்த ஜீவன் உண்டாகிறதுக்கும் அது பரிபூர்ணப்படுறதுக்கும்னு சொல்லி வந்த விதமாக அந்த எபிரேயர் 2 பார்ப்பீங்க. அவர் தான் அந்த ஊதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவா இருக்கிறவர். அவரை நோக்கி எங்கள்ட நோக்கு அவருக்கு மேலே இருக்க மட்டும் ஜீவொளி உண்டாயிருக்கும் இல்லையா. நாங்கள் டர்றதில்லை. அதுதான் நீங்கள் அவைகளில் ஓடினாலும் டர மாட்டாயண்டு. அதுதான் ஜீவசோட என்ன பின்பற்றினா உங்களுக்குள்ள ஜீவொளி உண்டாயிருக்க மாட்டேன். அப்போ அவரை பின்பற்றுற ஜனங்கள் உண்மையிலேயே அந்த விதமாக இடர்றதில்லை. அவர் மேய்ப்பராக இருக்க மட்டும் இடுவது கிடையாது. அவர் பூலோகத்தில் மேய்ப்பராக இருக்க மட்டும் அந்த சீஷர்கள் பெருசாக இடறி போகலை, ஜூடஸை தவிர.
அப்போ அந்த விதமாக அந்த அனுப்ப பிறகு எல்லாருமே இடறதை பார்க்குறோம். இப்போ இது அந்த பரிசுத்த ஆவியால் இணைக்கப்பட்ட பிறகு சிறப்படுத்துறதை பார்க்குறோம். இந்த பரிசுத்த ஆவியால் இணைக்கப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு மேய்ப்பராக வர்ற அந்த அனுபவத்தை அனுபவ ரீதியாகவும் ஆவிக்கு ரீதியாக உணர்ந்த பிறகு அவங்கள அந்த இடர்தலே கிடையாது. அப்போ அந்த விதமாகத்தான் நாங்களும் ஓடினாலும் இடற மாட்டோம். அந்த என்ன சொன்னால் தேவன் வந்து இயேசு கூடாக மேய்ப்பராக இருக்கிறபடியால் அப்போ அந்த விதமாக அவர்களை நிலைச்சிருக்க தெரியணும். அப்பொழுதுதான் அந்த அந்த என்ன சொல்றது விடராமல் அந்த அந்த பாதையில் ஓடுறதுக்குரிய ஞானத்தை எங்களோட வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டதை காண முடியும். அடுத்ததாக பாருங்க, புத்திமதியை உறுதியாக பெற்றுக்கொள்ளுது 13ஆம் வசனம் கடைசி வசனம். அதை விட்டு இன்னைக்கு அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இப்போ எங்கள் புத்துமதியை உறுதியாக எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இயேசுவை பெற்றுக்கொண்டால் நாங்கள் அதையும் பெற்றுக்கொள்வோம். அதுதான் இயேசு சொல்கிறேன், நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள். வெண்ணில நீங்கள் நிலைத்திருந்தால் அதில் வந்து எங்கள் அந்த விசுவாசத்தை தொடக்கிற மாத்திரமில்ல முடிக்கிறவரும் கூட என்ன சொன்னால் முடிவு வரியந்தம் அந்த நோக்கு நாங்கள் ஒரு ஓட்டம் இயேசுவை நோக்கி இருந்தால் அதுதான் அந்த விசுவாசம் ஒளிஞ்சு போகாமல் முதல் அன்புல விழுந்து போகாமல் அல்லது விட்டு விலகி போகாமல் இருக்கிற அந்த அனுபவம். அந்த முதல் அன்பிலிருந்து விட்டு விலகினாலும் அதை இழந்துடுவோம், அல்லது வந்து விசுவாசம் ஒழிஞ்சு போனாலும் இழந்துடுவோம். அப்போ அந்த விதமாக கடைசி பெரியன்னா அதை பற்றி கொள்வது. அப்படி பற்றி கொள்றோம் தான் நாங்கள் உறுதியாக பற்றி கொள்கிறோம், ஞானத்தை பற்றி கொள்கிறோம். ஏன்னா அது அவருக்கு அவருக்கு மேலே அப்படி விசுவாசம் ஓட்டத்தில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் மட்டும்தான் எங்களுக்கு ஆவியானவர் வந்து உதவி செய்ய முடியும். அதை விட்டு விலகினாங்க ஆவியை அவிச்சு போயிடுவோம். அவிச்சு போனால் அந்த உலகத்தை ஆவியை பேசுறது ஆவியை நினச்சி கொண்டு அதுக்கு வேறு பாதைகளுடைய அழிவில் கொண்டே விட்டுறோம். மேலே சரியா ஆதாமங்களுக்கு அந்த மாதிரி அந்த விதமாக ஏமாந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா இயேசுக்களான அந்த அந்த பொக்கிஷங்களாக அந்த ஞானம் அறிவு எல்லாமே இருக்குது அடங்கி இருக்கிறபடியால் அவரை உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவர்கள் நாங்கள் பின்பற்ற போது அந்த அந்த விதமான அனுபவத்தை காண முடியும். நாங்கள் இப்பொழுது ஜெபித்து முடிப்போம். பல்வமன்னங்குள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, உங்களால் ஆகாத எதுவும் இல்லையப்பா. எந்த விதத்திலுமே நாங்கள் உங்களை விட்டு விலகி போகாமல் அந்த முதலிலிருந்து விழுந்து போகாமல் விசுவாசம் விழுந்து போகாமலை காத்துக்கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல அந்த ஞானத்தை கடைசி பெரிய எண்ணம் அந்த நோக்கு எங்களுடைய மெனக்கங்களின் நோக்கு இயேசுவை நோக்கி இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது மாத்திரமல்ல முடிவு பெரியந்தம் அந்த நோக்கி இருந்து அதன் கூடாக நாங்கள் எல்லாருமே கடைசி பெரியந்தம் இதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் படித்தபடியே சுதந்திரத்துக் கொள்றதுக்கு நீங்கள் வைத்திருக்கிறீங்களோ எத்தனையோ கிரீடங்கள் பலோரியத்துக்குரிய இவன் உங்களுடைய மெஷர் ஆஃப் யூ அதுதான் ட்ரெஷர் அண்ட் ஆல்சோ பேசுவாங்க உள்ள ஐஸ்வர்யம். அதேமாதிரி இந்த பூலோகத்தில் கூட எல்லா தேவைகளையும் ஐஸ்வர்யங்களையும் பெருக்கி கொடுக்குறீங்க. எந்த விதத்திலுமே நாங்கள் குறைந்து போகாமல் போதுமான கிருவியை கொடுக்குற தேவனே அவைகளை இழந்து விடாமல் இருக்கிறதுக்குரிய ஞானத்தை பற்றி கொண்டு அதுக்குரிய அந்த அறிவை பற்றியை பற்றி கொண்டு என்றைக்குமே உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் உங்களுக்குள்ள காத்துக்கொள்வீங்க என்று கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்து கொள்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord.